வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். சென்னை டு நெல்லை வெளுத்து வாங்கும் கனமழை. அடுத்த 2 மணி நேரத்தில் மக்கள் உஷாராக இருங்கள். இதை பற்றி தகவல்களை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சென்னை தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் பட்டையை கிளப்பி வந்த நிலையில் இன்று இரவு 7 மணி வரை சென்னையில் தொடங்கிய திருநெல்வேலி வரை மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்பாக விடுக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி என 20 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மழை பெய்யும். இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விடுக்கப்பட்ட வானிலை அறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் ஜூலை 11, 12ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூலை 13 மற்றும் 14ஆம் தேதியில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூலை 15ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடன் கனமழை பெய்யும். ஜூலை 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக தொடர்ந்து ஜூலை 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலை வீசக்கூடும். இந்த தேதிகளில் அதிக வெப்பநிலையும், அதிக ஈரப்பதமும், குறைஞ்சபட்ச வெப்பநிலையும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளிலும் மற்றும் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 to 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை 28 to 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.